Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேஷன் கோதுமை மாவை பயன்படுத்தி பூரி எப்படி உப்பலா பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு ரேஷன் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். அடுத்து இதோட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இத கையாலேயே one time நல்லா mix பண்ணி விட்டுக்க போறேன். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதோட 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போ நீங்க 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். பிகினர்ஸ்க்குலாம் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால பிகினர்ஸ் எப்பவுமே மாவு போடும்போது அளந்து போடுங்க. அப்பதான் உங்களுக்கு தண்ணி எவ்வளவுன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா தெரியும். இல்லாட்டி தண்ணி அதிகமாகவோ குறைவாவோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இத நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி கரெக்ட்டா இருக்கு. நம்ம இதுக்கு தண்ணி சேர்க்கவோ மாவு சேர்க்கவோ வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி வந்து இந்த மாவுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்போ இத நல்லா mix பண்ணிட்டு உங்களுக்கு காட்றேன். பாருங்க நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்கு. கொஞ்சமா லைட்டா எண்ணெய் வந்து மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இத அப்படியே தட்டு போட்டு மூடிட்டு ஊற வச்சுக்க போறேன். நீங்க ஊற வைக்காம கூட செய்யலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இத நம்ம எடுத்து தனித்தனியா மாவை வந்து உருண்டைகளா பிரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கத்தியால இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்றதுனால உங்களுக்கு எல்லா பூரியுமே ஈவனா இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு நீங்க கத்தியால கரெக்ட்டா கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க. பூரி பாத்தீங்கன்னா சின்னதா இருந்தா நல்லா இருக்கும். அதனால நான் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிறேன். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி சின்னதாவும் பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸ்லயும் நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இத மாவுல டஸ்ட் பண்ணிட்டு உருட்ட ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்க மாவுல தண்ணியும் அதிகமா இல்ல. அதே சமயம் மாவு வந்து ரொம்ப ட்ரையாவும் இல்ல. கரெக்ட்டான பதத்துல இருக்கு. இத நல்லா உருட்டிட்டு நீங்க 2 கையாலயும் மாத்தி மாத்தி தட்டிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது மேலே ஒட்டி இருக்க சப்பாத்தி மாவு வந்துட்டு கொட்டிடும் கீழே. அதனால நீங்க பூரி போடும்போது எந்த ஒரு கருப்பான துகளோ வந்து வராது. இப்போ நம்ம இத எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதும் ஹை ஃப்ளேம்ல வச்சு போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா பூரி உப்பலா வரும். போடும்போது பொறுமையா போடுங்க. இந்த மாதிரி கரண்டியால அழுத்தி விட்டீங்கன்னா பூரி வந்து நல்லா உப்பலா வரும். கண்டிப்பா பூரி சுடும்போது ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா நமக்கு உப்பலா கிடைச்சிருக்கு. இனிமேல் ரேஷன் கோதுமை மாவை பயன்படுத்தி கூட பூரியை நல்லா உப்பலா சுடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. உங்களுக்கு இன்னொரு பூரி போட்டு காட்றேன் பாருங்க. இதே மாதிரி கண்டிப்பா கரண்டியால அழுத்தி விட்டாதான் மேலே எழும்பி வரும். அதே மாதிரி பூரி உருட்டுற மாவு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும். சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி மெலிசா உருட்டுனீங்கன்னா இந்த மாதிரி உப்பலா கிடைக்காது. இதே மாதிரி நான் எல்லா பூரியுமே சுட்டு எடுத்துட்டேன். பாருங்க நம்மளோட பூரி எவ்வளோ நல்லா உப்பலா வந்திருக்கு. அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் சாஃப்ட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்க பூரி செஞ்சீங்கன்னா ரேஷன் கோதுமை மாவிலும் உப்பலாவும் சாஃப்ட்டாவும் உங்களுக்கு பூரி கிடைக்கும். இன்னைக்கு நான் இதோட உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சிருக்கேன். அவ்வளவுதான். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching friends.